எப்படிங்க கோயில திருட்டு போயிருக்கோம்? அதுவும் நம்ம ஊர்ல. இந்த ஊருக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமோ? எதுக்குடி அப்படிலாம் சொல்ற? ஊர்ல திருடா இருக்கிறான்னு அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா விடக்கூடாது டாடி. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம ஊர் மானம் தாண்டா போகும். அது எனக்கு இஷ்டம் இல்ல. என்னடி சாப்பிடாம உட்காந்துருக்க? 2 நாளா பாத்துட்டு இருக்க, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னடி ஆச்சு? உடம்புக்கு என்ன? என்னம்மா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அப்பா அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. டிகிரி முடிச்ச உடனே படிப்பு நிறுத்தணும்னு சொன்னியே, அத பத்தியா? அத பத்தி இல்ல. வேற எதை பத்தி? டேய், அத சொல்ல விடுறா. சொல்லுமா. அப்பா அது நானும் சத்தியமூர்த்தி அவங்களோட மகனும். என்னடி சொல்ற? சத்தியமூர்த்தி பையனும் நீயும்? ஏய், அவ பேசட்டும். சொல்லுடி, சீக்கிரம் சொல்லு. நானும் ஆனந்தும் காலேஜ்ல படிக்கிறப்போல இருந்து 2 பேரும் மனசார காதலிக்கிறோம். அந்த தப்பு தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலப்பா. என் விருப்பத்தை சொன்னா கண்டிப்பா சேர்த்து வைப்பீங்கிற தைரியம் தான் என்னை எல்லாரும் ஊர்ல மதிக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணமே நீங்க தான். நீங்க 2 பேரும் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமைய நான் என்னைக்குமே உருவாக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா நான் அவனை மறந்துடுவேன். ராதா, இங்க பாருமா. சத்தியமூர்த்தி குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுமா. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவனை நீ மறந்துடுமா. ராதா, அனாவசியமா அப்பாவை கோவப்படுத்தாத. டாடி, அப்பா எதுக்குமா பயப்படுற? பாத்தியா தேவி, எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி காதலிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போகாம தைரியமா மனசுல இருக்கிறத சொல்லி நம்ம வளர்ப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டா. அதனால என் பொண்ணு காதல நானும் மதிக்கிறேன். பாருமா, அவன் என்னோட விரோதியோட பையனா இருந்தாலும் அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. இனிமே நீதான் உங்க அப்பா. என்னங்க? நரசிம்மா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நானே உங்க வீட்டுக்கு விளையாண்டு இருந்தேன். உட்காருங்க. உட்காரு. உங்க பொண்ணும் என் பையனும் காதல் விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை பெற்றவங்க நீங்க தான் என் வீடு தேடி வரணும், அதுதான் முறையும் கூட. ஆனா நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுல்ல, அதனால நானே சம்பந்தம் பேச உங்க வீடு தேடி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. காஃபி எடுத்துக்கங்க. வேண்டாமா, இப்பவே கை நடையக்கூடாதுப்பாங்க. அதெல்லாம் பழைய காலம். நாம இப்ப பண்ண போறது காதல் கல்யாணம். அதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லை. நீ காஃபி சாப்பிடு. உம்ம பொண்ணை காதலிச்சு என் பையன் நல்ல வேலையை தான் பார்த்துருக்காவே. நானே தேடி இருந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்காதுல்ல. ஆனா உங்களை ஒரு பக்கமா பார்த்தா எனக்கு பொறாமையா தான் இருக்குவே. எதுக்கு? என் முப்பாட்டன் தாத்தன் எங்க அப்பன் காலம் வரைக்கும் 3 தலைமுறையா பஞ்சாயத்து போட்டு பிரசிடண்டா களை கட்டினானுவோம். ஆனா இப்ப என் காலத்துல ஒரு பதவியிலையும் புடுங்க முடியலவே. 10 வருஷமா அசைக்க முடியாம பதவியிலே இருக்கீங்களவே. மக்கள் பலமெல்லாம் உங்களுக்கு தானே இருக்கு. இனிமே யார் இருந்தா என்னவே. என்னங்க, 2 வீட்டுக்கும் தான் சம்பந்தம் பேசியாச்சே, அப்புறம் ரொக்கம் என்னன்னு கேட்டு முடிவு பண்ணிடலாமே. ரொக்கமா கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கார்ட்ட என்னமா இருக்கு? அதான் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டீங்களே. ஆனா கௌரவத்துல நீங்க என்னோட உயர்ந்து நிக்கீங்களே, அப்புறம் எனக்கு எதுக்கு ரொக்கம்? ஆனா ஒரே ஒரு காணிக்க உங்ககிட்ட கேட்க போறேன். என்னது சொல்லியா? அதுக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நேரங்காலம் வரும்போது நானே உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேளுங்க. நாளைக்கே நல்ல நாளுமா? வாங்க வாங்க, வணக்கம். வாங்க உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. நீங்க வீட்டுக்கு வந்தது நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்ன சாப்பிடுது 2 பேரும்? டீ காபி என்ன பண்ணுங்க? கண்டிப்பா நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லைங்க. அதான் நம்ம ராதாவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கலான்னு நிச்சயம் பண்ணிட்டோமே. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டா கல்யாணத்துக்கு வேண்டிய மற்ற ஏற்பாடுகளையும் நாங்க செய்யணும்ல. அப்புறம் வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டா நிக்கவா போகுது. ஆனா சின்னதா ஒரு விண்ணப்பம். தயங்கா சத்தியமூர்த்தி, என்ன வேணும்னு கேளு. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிடுறது தானே நல்லது. இல்லைன்னா பசங்களுக்கு தான் பிரச்சனை. சரியா சொன்னம்மா. நரசிம்மா,
இந்த கல்யாணத்துக்கு ஒரு காணிக்கை கேட்கிறேன்னு அதை இப்ப கேட்கிறேன். கேளியா, என்ன வேணும்? 10 வருஷமா இந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கும் தர்மகர்த்தா பதவிக்கும் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா தடவையும் நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி அந்த பதவிக்கு நீங்க நிக்க கூடாது. நான் தான் ஒத்த ஆளா நின்னு ஜெயிக்கணும். இதுதான் நான் கேட்கிற காணிக்கை. சத்தியமூர்த்தி, என்ன பேசுற நீ? இந்த மக்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் நான் பதவியில இருக்கேன். நம்ம அரசியல் வாழ்க்கையை கல்யாணத்தோட முடிச்சு போடாத. இப்படியெல்லாம் முடிச்சு போடலைன்னா நான் நினைச்சதெல்லாம் நடக்காது நரசிம்மா. பதவிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், என்ன தானே கேட்ப? என்னங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. என்னங்க இது, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, இப்ப போய் இப்படியெல்லாம் சொல்றீங்களே. என்னங்க பசங்க கல்யாணம். நீ வாய்மூடி. நரசிம்மா, நான் எதுவுமே கேட்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உன் மகளுக்கு பொண்டாட்டி போஸ்ட், என் பையனுக்கு புருஷன் போஸ்ட். எனக்கு மாமனார் போஸ்ட் மட்டும் இல்லாம கோயில் தர்மகர்த்தா பிரசிடென்ட் போஸ்ட் வேணும். அந்த பதவியில உட்கார்ந்து நான் இந்த ஊரை ஒரு ஆட்டணும். ஆனா நீ என்னை எதிர்த்துட்டு என் பையனை தூக்கிட்டு போய் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க, என் பையனுக்கு பரலோக போஸ்ட் கொடுத்துட்டு உன் பொண்ணுக்கு விதவ போஸ்ட் கொடுப்பேன். ஏய், என்னங்க ஏய், என்னங்க விடுங்க. சத்தியமூர்த்தி ஐயா, பேசும்போது பார்த்து எங்களை பேசுங்க. பத்தி ஏதாவது பேசுன? ஏய் போல. ஏய், என்னங்க நீங்க? சத்தியமூர்த்தி, அன்னைக்கு பேசுன மாதிரி மரியாதையா கல்யாணத்துக்கு அப்ப ஒத்துக்க. என் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கோ. டேய், நான் ஒத்துக்கிட்டாலும் உன்னை தேடி இந்த பதவி வராதுடா. பதவிங்கிறது வெறும் 3 எழுத்து இல்லடா. கேட்ட உடனே உன்னை தேடி வரத்துக்கு ஜனங்களா பார்த்து தான் அந்த பதவியை உனக்கு கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பிரசிடென்டாவும் தர்மகர்த்தாவும் ஆக்கி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உன் பொண்ணை சுமங்கலி ஆக்குவியோ, இல்ல முரண்டு பிடிச்சி உன் பொண்ணை காலத்துக்கு விதவையாக்குவியோ நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏய் சத்தியமூர்த்தி, நில்லு நரசிம்மா. என் வீட்டுக்குள்ள நுழையணும்னா நீ தலை குனிஞ்சுதான் ஆகணும். நீ இப்ப தலை குனிஞ்சன்னு வச்சுக்கோ, நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். தலை கூடிய நிலைமை வந்துச்சுன்னா தலையை வெட்டுற பரம்பரடா என்னது. ஏய்! ஜாக்கிரதை. இந்த கல்யாணம் நடக்கணும்னா உன்னை நான் பிரசிடண்ட் ஆக்கணுமா, உன்னை நான் தர்மகர்த்தாவை ஆக்கணுமா? தானம் செஞ்சாதான் அதுக்கு பேரு தர்மம். தர்மத்தை யாரும் தானம் ஆக்க மாட்டாங்கடா. அந்த வாசப்படியை உடைச்ச மாதிரி உன் தலையை உடைக்கிறதுக்கு ஒரு நொடி போதுண்டா. ஆனா நீ செத்தா குழந்தைங்களோட கல்யாணம் நின்று போயிடும்டா. அதனால உன் திமிரு தெனாவட்டையும் அடக்கி உன்னை பஞ்சாயத்துல நிக்க வச்சு அம்மன் சன்னதியிலே பந்தலை போட்டு 10 பேர் முன்னாடி என் பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு உன் கையாலே அச்சதை போட வைக்கலனா என் பேர் நரசிம்மா இல்லடா. நாக சதுர்த்தி அன்னைக்கு புத்துக்கு பால் ஊத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிடணும்னு நினைச்சேன். அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. எல்லாம் அந்த சத்தியமூர்த்தியால வந்தது. என்னம்மா, ஏன் அழுவுற? உன் கல்யாணத்தை பத்தி நினைச்சா? கொடுத்த வாக்க காப்பாத்த வர மாட்டாரான்னு உங்க அப்பா மேல சந்தேகமா? என் கல்யாணத்தை பத்தி நினைக்கலப்பா. தேவையில்லாம உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டனோன்னு கவலையா ச்சே, இருக்கு. இதுல வருத்தப்பட என்னமா இருக்கு? நீ அழாதம்மா, அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம், சரியா? என்னம்மா ராதா, நல்ல நாள் புத்துக்கு பால் ஊத்தணும்னு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தா நீ இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. புத்துல தண்ணி பால் ஊத்த போறாளா என்னவோ? பாருமா. ராஜா, அம்மாவும் தங்கச்சியும் புத்துக்கிட்ட கூட்டு போ. என்னங்க நீங்க மட்டும் வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு நீங்க தோட்டத்துல வாங்க. வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. கண்ணை தொடச்சுக்கிட்டு கிளம்பு. போயிட்டு வரேப்பா. வாங்க. ராஜா, அப்பா, நாம இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடுவோன்னு பயந்து சத்தியமூர்த்தி அவன் பையனை வெளியூருக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவான். வரும்போது பார்த்துட்டு வா. சரிப்பா. ம்.